ஹாய் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு கோல்டு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஜிஆர்டி போகணும், அதுக்கப்புறமா வந்து சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் போகணும். ஸோ நம்ம எங்கே வந்து என்ன வந்து ஷாப் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வேளச்சேரியில் இருக்கிற ஜிஆர்டிக்கு தான் போகணும். சரி போயிட்டு சும்மா அப்படியே கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ என்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இயரிங்ஸ் வாங்கலாமா இல்லைனா வந்து நெக் பீஸ் மாதிரி எதுனா வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் போனது வேறு ஒரு சண்டே, அதனால் கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருந்துச்சு. அதுவும் ஈவினிங் வந்து ஒரு 5:30 6 போல் தான் போனோம். ஸோ அந்த டைம் வந்து நிஜமாகவே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து கொஞ்சம் காமிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து எல்லா சேல்ஸ் பர்சன்ஸும் வந்து பிஸியாக இருந்ததுனால அப்படியே வந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து வந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1.5 சவரம் 2 சவரன் இந்த மாதிரி இருக்கிற ஒரு அந்த வெயிட்டில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான், எப்பயும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான். ஸோ புதுசாக அப்படியே இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ நார்மலாக எப்போவுமே இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இதோ இப்போ இந்த ஸ்டோன் வச்சது இருக்குது இல்லைங்களா, இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 சவரன் கிட்ட வந்துச்சு. அண்ட் வேஸ்டேஜும் வந்து 23% போல் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்புறம் இதுவும் வந்து நல்லா இருக்குது, இது சும்மா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே. அப்புறமா எனக்கு வேஸ்டேஜ் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்போவுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரி ஓகே, நம்ம வந்து ஏன் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் போய் பார்க்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி வந்து சரி ஒரு வாட்டி வந்து கம்பல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இந்த இயரிங்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து நான் ஆந்திரா ஆந்திரா சைடு தான் வந்து ரொம்ப இந்த மாதிரி மணி வச்சு ஸ்டோன்ஸ் வச்சு அவங்க வந்து ரொம்ப விரும்பி போடுறாங்க. ஸோ அப்படின்னு நான் நிறைய ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் சரி கம்பலில் இது ஜிமிக்கி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமிக்கி செக்ஷனுக்கு வந்தோம். நல்லா இருந்துச்சு. ஜிமிக்கி வந்து இதெல்லாம் வந்து வெறும் 2 கிராம் தான், குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் போடுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 கிராமு நல்லா அழுத்தமாக வந்து அந்த கிளி குண்டு ஜிமிக்கி இருக்கிறதுல ரொம்ப குட்டி சைஸு அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு 7 கிராம் அப்படி போல் வந்து வந்துச்சு. ஸோ 1 கிராம் இது மேலே இருக்குது பாருங்கள், இதுக்கு மேலே அது வந்து ஜஸ்ட்டு 1 கிராம் தான். இது வந்து 3 கிராம். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஜிமிக்கி லைட் வெயிட்டாக இருந்துச்சு. நல்லா அதாவது நம்ம தூங்கும் போதெல்லாம் போட முடியாது, ஆனால் எங்கன்னா போயிட்டு வரும்போது போடுறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. 3.4 கிராமில் ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. ஆனால் இது என்ன சொன்னாங்கன்னா, நான் வேஸ்டேஜ் கேட்டபோது ஜிமிக்கினாவே டிஃபால்ட்டாக வந்து 20 ஆர் அபவ் 20க்கு மேலே தாங்க வேஸ்டேஜ் இருக்கும். இது வந்து 1 கிராம் தான் இந்த ஜிமிக்கி. ஸோ குழந்தைங்களுக்குலாம் போட்டால் ரொம்ப வந்து க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வேஸ்டேஜு. ஓகே. ஸோ நானே வாங்கியிருக்கேன். ஒரு பெரிய ஜிமிக்கி வந்து ஜிஆர்டியில் 20% வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே ஃபைன், 20% கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்க்கலாம், அப்படியும் நமக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அங்கே கலெக்ஷன்ஸு ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வந்து எலைட் போகலாம், சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரமில் இருக்கிற எலைட் வந்து வந்திருந்தோம். ஸோ இதுவுமே எலைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிங் டு டி நகர், சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்டு தாம்பரம் வந்து கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் பரவாயில்ல, அதில் பார்க்கலாம், கொஞ்சம் வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஒரு குட்டியாக ஒரு கம்பலும் அதுக்கப்புறமா ஒரு நெக் பீஸும் வாங்கினோம். ஸோ அது என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ இது மெயினாக எதுக்குன்னா பாப்பாவுக்கு வந்து காது குத்த போகிறோம். ஸோ அதுக்காக வந்து சரி சும்மா அவளுக்காக வந்து வாங்கலாம். அப்புறமா காது வந்து
காது குத்துறதுக்கு அந்த கம்பியில் குத்தி சுற்றுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ஆல்ரெடி கம்பலும் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ஆச்சாரி வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுவும் ஒரு இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஆல்ரெடி கம்பல் வாங்கின வீடியோ வந்து சேனலில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து வாங்கின ஒரு நெக் பீஸ் இது. அது வந்து ஒரு கேஸ்டிங் மாடல். இது நல்லா அழகாக இருந்துச்சு. ரொம்ப வந்து ஸ்டோன்ஸ் இல்லை, மொத்தமாகவே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக வந்து ஒரு 12 ஸ்டோன்ஸ் தான் வந்து இருந்துச்சு. ஆனால் நல்லா வந்து ஒரு கொஞ்சம் போல் ஒரு சாலிடான ஒரு டைப் தான். ரொம்ப வந்து லைட் வெயிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது 2 சவரனுக்கே கொஞ்சம் நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இந்த நெளியறது அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்காது. நல்லாவே இருந்துச்சு மாடல். எவ்வளோ வருஷம் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் வந்து போகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து வாங்கினோம். அதே மாதிரி நம்மளும் போட்டுக்கலாம், பெரியவங்களும் போட்டுக்கலாம். ஸோ குழந்தையும் வந்து பெருசானாலும் வந்து போட்டுக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. நான் அதை கீழே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து நல்லா அழகாகவே தெரியும். நல்லா ஒரு லீஃப் கொடி வந்து அப்படியே சுற்றிட்டுருக்க மாதிரி வந்து இருந்துச்சு. இப்போ ரொம்ப டிசைன்ஸ் இல்லை, ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்கட்டும். அப்போ தான் வந்து சும்மா எதுனா நார்மலாக ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனுக்கு நார்மலாக ஒரு சாரீ கட்டினா கூட வந்து ரொம்ப பட்டையாக போடாமல் ஸோ இது மாதிரி போட்டால் வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் பேக் செயின்ஸ் எல்லாமே வந்து போதுங்கிற அளவுக்கு வந்து பேக் செயின்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து எவ்வளோ வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் வந்து இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகும். ஸோ என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 16.4 சம்திங் க்ராஸ் வெயிட்டு. நெட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 16.3 சம்திங். ஸோ ஸ்டோனோட வெயிட் வந்து 130 சம்திங் ருபீஸ் தான் வந்து ஸ்டோன் வெயிட்டு. அந்த 12 ஸ்டோனோட வெயிட்டு. ஸோ அது க்ராஸ் வெயிட் நான் சொன்ன மாதிரி 16.420. அதில் நெட் வெயிட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 16.383 வந்து கிராம்ஸ் வந்துச்சு. அதாவது 2 சவரனுக்கு கொஞ்சம் வந்து அதிகம், அவ்வளோதான். அப்புறமா வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 18%. அதுவும் வந்து இந்த டேக்லேயே வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வேஸ்டேஜ் அவங்கக்கிட்ட எந்த ப்ராடக்ட்டுக்கும் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 18% வேஸ்டேஜ். 18% வேஸ்டேஜ்னால் அதாவது அவங்க சொன்னாங்க, யூஸ்வலாக வந்து நான் இது வரைக்கும் வாங்கின வரைக்கும் 10 இல்லை 12 தான் வந்து மோஸ்டான வேஸ்டேஜ் இருக்கும் எலைட்டில். ஸோ இது கேஸ்டிங் மாடலுங்கிறதுனால வேஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக 16% இருக்கும். அதில் இது ஸ்டோன் வச்சதுனால வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நான் இந்த கேஸ்டிங் மாடலே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கடையிலலாம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். மினிமம் வந்து ஒரு 20% இருக்கும் கன்ஃபார்மாக. அதை விட வந்து கம்மியாக வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ அதனால் சரி ஓகே இங்கேவே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இது வந்து பிடிச்சிருந்துச்சு. இது ஒன்று போட்டாவே நல்லா கழுத்து நிறைய நல்லாவே இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கம்பல் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது குத்துறதுக்கு. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் டைப் வந்து இந்த மாதிரி தான் கம்பி வந்து காது குத்தி வந்து நமக்கு பின்னாடி வந்து அதை முறுக்கி விடுவாங்க ஆச்சாரி. ஸோ சரி நாங்கள் வந்து ஊரில் தான் வந்து குத்த போகிறோம். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் கம்பலும் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த டைமில் எங்களுக்கு இப்போ அங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து இதுவும் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் இன்கேஸ் அவங்க கம்பல் போட்டு உடனே திருகாணி போட்டு கம்பல் போட்டாங்கன்னா வெல் அண்ட் குட், அதையே பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி தான் நாங்கள் இன்னமும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ இது நம்மளுக்கு அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 0.3 கிராம், அதாவது வந்து 300 மில்லி தான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 ரூபா போல் வேஸ்டேஜ். இல்லைனா நம்ம மேக்கிங் சார்ஜஸ் கூட வந்து சொல்லிக்கலாம், செய்கூலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து 300 ரூபா. இது மொத்தம் சேர்ந்து வந்து 3000 சம்திங் வந்து வந்துச்சு இது. ஸோ இதுலேயுமே
அதுலேயுமே வந்து கொஞ்சம் மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. அழகாக குட்டி குட்டியாக அப்படியே சின்னதாக அழகாக ரவுண்டு மாதிரி, இதுலேயே கொஞ்சம் இலை மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் அன்றைக்கி வந்து எது வந்து செட் ஆக போகுதுன்னு தெரில. இதுவா இல்லைன்னா வந்து அதே அந்த நம்ம திருகாணி போட்டுவே வந்து போடுறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அது நமக்கு அன்றைக்கி தான் தெரியும், பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரைஸ் வந்து பிரேக்கேஜ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வந்து இது வந்து ஓல்டு கோல்டு கொடுத்துட்டு தான் வாங்கினோம். அதாவது ஒரு சவரனுக்கு வந்து காயினு, மிச்சம் ஒரு சவரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சி போன ஜுவல்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றினது தான் இது. ஸோ 2த்துக்கும் ஆனது வந்து போட்டிருக்காங்க நமக்கு. ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளெயின் அந்த நம்ம பேபியோட அந்த இது காமிச்சோம் இல்லைங்களா, அதுக்கப்புறமா வந்து நெக்லஸ்ஸு. ஸோ இந்த காயினோட இதுவும் அந்த ஓல்டு கோல்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1,51,000 வந்து வருது. ஸோ ஆனால் மொத்தமாக வந்து இதோட காஸ்ட்டு எல்லாமே வேஸ்டேஜ் எல்லாம் சேர்ந்து 1,88,905 ருபீஸ் வந்து வருது. ஸோ மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இதில் 37,444 வந்து நம்ம கட்டுற மாதிரி இருந்துச்சு அந்த ஓல்டு கோல்டு கொடுத்துட்டு. ஸோ இந்த நெக் பீஸ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 25,000 வந்து வேஸ்டேஜ் வந்து வந்துச்சு. ஸோ கொஞ்சம் அதிகம்தான், கொஞ்சம் ரொம்பவே அதிகம்தான். பட் ஆனால் என்றைக்குன்னா எப்போன்னா ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் மாடர்னாக வேணும் அப்படின்னா வந்து செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுவுமே வேறு கடையில் வந்து இதை விடவும் அதிகமாக வந்து வேஸ்டேஜ் இருக்கும். 23-25% எல்லாம் வேஸ்டேஜ் இருக்கிற மாடல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது சரி ஓகே, சரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கினோம். ஆனால் இதிலே அந்த கல்கட்டா டைப்லாம் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து 12% தான். ஸோ இது வந்து கேஸ்டிங் மாடலுங்கிறதுனால வந்து இவ்வளோ இது. ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து இந்த நம்ம அன்றைக்கி நேற்று பண்ண இதோட ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh கிட்டத்தட்ட 89,000 ஆயிடுச்சு. ஒரு 2 சவரன் வாங்கிறதுக்கு வந்து ஸோ அவ்வளோ வந்து ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.